ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே. தைப்பூசத்துக்காக 1 வீக்காக நாங்கள் விரதம் இருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி வெஜ் மீல் தான். பட்டாணி குருமாவும் ரைஸும் வச்சுருந்தேன். பூஜை ரூம் மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருந்தது, மற்ற எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் பூஜை ரூமும் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரமும் நல்லா விளக்கி வச்சிட்டேன். செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம்லாம் வெளியிலே இருக்கிறதுனால காற்றுப்பட்டு ஆக்சிடைஸ் ஆகிடும். ஸோ அதை வந்து இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். கிளிக்கபிள் லிங்காக கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாமே பொட்டுலாம் வச்சதுக்கப்புறம் சாமி ரூம் பார்க்க நல்லா மங்களகரமாக இருந்த மாதிரி இருந்தது. நைட்டு வந்து டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் மதியம் வச்ச பட்டாணி குருமாவும் தான். கூடவே வந்து கொஞ்சமாக வந்து வெங்காய தொக்கும் வந்து பண்ணியிருந்தேன், வெங்காய தக்காளி தொக்கும் பண்ணியிருந்தேன். உங்கள் வீட்டில் தைப்பூசத்துக்கு விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எந்த மெத்தடில் விரதம் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தக்காளி தொக்கு பண்ணும்போது கொஞ்சமாக வந்து கேஷ்யூ நட் வந்து அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸ் கூட, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் நல்லாவே இருக்கும். இது நம்ம சேனலில் போட்டிருக்கு, வேணால் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.